தேமுதிக மக்கள் நல கூட்டணியுடன் தமாக கூட்டணி அமைத்ததில் துளியும் உடன்பாடு இல்லை என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமாக மூத்த தலைவருமான பீட்டர் அல்போன்ஸ் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக நியூஸ் 7 தமிழுக்கு பேட்டியளித்த அவர், இந்த கூட்டணியால் தமாகவிற்கு எந்த பயனும் இல்லை என்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கப் போவதாகவும் தெரிவித்தார். ஒரு அரசியல் தேர்தல் கூட்டணி என்பது அந்த இயக்கத்திற்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும், தமிழகத்தினுடைய நலனுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். ஒரு இயக்கம் எதற்காக தோற்றுவிக்கப்பட்டதோ, எதற்காக முன்னெடுத்து செல்லப்படுகிறதோ, எந்த எதிர்கால திட்டங்களுக்காக அது வடிவமைக்கப்பட்டதோ அவற்றை நிறைவேற்றி தருகின்ற முடிவாக அந்த தேர்தல் கூட்டணி இருக்க வேண்டும். எங்களை பொறுத்தவரை அந்த எந்த விதமான கோணத்திலும் இந்த தேர்தல் கூட்டணி நாங்கள் நினைக்கின்ற அந்த செயல்களுக்கு பயன்படக்கூடிய கூட்டணி இல்லை என்று நாங்கள் கருதுகின்ற காரணத்தினால் எங்களுக்கு இதில் உடன்பாடில்லை. மக்கள் நல கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் இணைந்ததில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று அக்கட்சியின் துணைத் தலைவர் SR பாலசுப்ரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நியூஸ் 7 தமிழுக்கு அளித்த பேட்டியில் அவர் இவ்வாறு கூறினார். இப்படி மக்கள் நல கூட்டணியோடு தான் கூட்டு என்று முடிவாகிவிட்டது என்று சொன்னார். அப்புறம் பிறகு 3 மணிக்கு அவர்கள் வருகிறார்கள். நான் சொன்னேன், நான் அந்த முடிவிற்கு உடன்பாடு இல்லை, ஆனால் அந்த கூட்டத்துக்கு வர முடியாதுன்னு சொன்னேன். இல்லையா, வேறு வழி இல்லை என்று சொன்னார். வழி இல்லை இருக்கிறது என்பதெல்லாம் நம்முடைய மனநிலையை தவிர வேற ஒன்றும் இல்லை. என்னவா இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி உருவாக்கி இருப்பது தவறு, ஜனநாயக மரபுப்படி எடுக்கப்படல. அதிமுகவுடன் கூட்டணி வைக்கவே அனைவரும் விரும்பியதாக தமாக துணைத் தலைவர் SR பாலசுப்ரமணியன் கூறியுள்ளார். நடத்தப்பட்ட அனைத்து கூட்டங்களிலேயும் ஒரு விஷயம் தெளிவாக வந்தது. கூட்டணி என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் இருக்க வேண்டும் என்று அத்தனை பேரும் தெளிவாக சொல்லியிருந்தார். அந்த காலகட்டத்தில் திடீரென்று பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். தவிர யார் மூலமாக, எந்த அடிப்படையில், யாரெல்லாம் உடன் வந்தார்கள் என்பதை யாருக்கு சொல்ல. திடீரென்று 2 நாட்களுக்கு முன்னால் காலையிலே வாசன் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு முடிந்து விட்டது என்று சொன்னால், என்ன முடிந்து விட்டது என்று கேட்டேன். கூட்டணியை பொறுத்தவரையில் நாம் தனியாகத்தான் நாம் பார்த்து கொள்ள வேண்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இல்லை என்று அவர் சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னார்.